Hello armies, welcome to my channel. இன்னைக்கு வந்து டெட்லி அப்செக்ஷன் மாஃபியாஸ் லவ். ஸோ தேக்குக் மூவி நான்டா. ஸோ நான் இதை பார்ட்டாக போடலான்னு முடிவு எடுத்துட்டேன். நல்லா பெரிய ஸ்டோரி லைனாக எழுதியிருக்கேன். ஸோ எப்படி எழுத்து பார்த்தாலும் ஒரு 5 ஹவர்ஸுக்காவது போகும். ஸோ 5 பார்ட் போட வேண்டியதாக வரும். பட் இன்னொரு சேனலில் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் வீடியோ போட முடியாமல் போகும். ஏன்னா எல்லா நெட்டும் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனாலடா ஸோ நான் அதை பார்ட்டாக போடலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ ஆர்மிஸ் ஏற்கனவே 1 ஹவருக்கு ஒரு பாட்டு ஓடி இருக்கிறா. ஸோ நான் அதோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு கரெக்டாக புரியும்டா. ஸோ ஓகே பார்ட் 2க்குள்ளே போகலான்டா ஆர்மிஸ். ஹேய் பனி பாய், என்னடா பண்ணுற? ஃபஸ்ட்டு மேலேருந்து கையெடு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் தள்ள புஷ் பண்ணுறான். ஸோ ஜேகேவை தான் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். தயாங்கி அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க, கையை காலை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா ஆடிகிட்டே இருக்க? பனிஷ்மெண்ட் கொடுத்தா வாங்கணும். தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா, சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் ஒன்று என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் ஃபஸ்ட்டு ஃபேண்ட்லேருந்து கையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த ஸ்ட்ராங்கையும் போட்டு ஜேகே ஒரு புஷ் பண்ணிடுறான். ஸோ ஜேகே பின்னாடி போயிடுறான். தயாங் அப்புறம் வந்து பார்க்குறான் அவன் ஃபேண்ட்டை. ஸோ ஜேகே ஆல்மோஸ்ட் கழட்டிட்டான். அதை பார்த்தோன்னே தயாங் சரியான காஜி பிடிச்சவனாக இருக்கான். எப்படி பண்ணிகிட்ருக்கான் பச்சே, உனக்கு யாராவது வேணுன்னா ஏதாச்சும் பொண்ணுங்கிட்ட போ, தேவையில்லாம என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ஃபேண்ட்டை திரும்ப போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே வந்து அப்படியே இந்த பக்கம் தேங்க ஒரு 2 கையும் வாலில் பின் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா பண்ணுற? டேய் பனி, டேய் லூசு பைலே, லிப்ஸ் கடிக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஜேகே இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் அதுக்கு பேக் கிஸ் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜேகே விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். தயாங் அதுக்கு என்ன பண்ணுற, ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகே ஃபியூ மினிட்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவனும் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ 2 பேருமே அந்த கிஸ்ஸை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜேகே இருக்கிற அளவுக்கு அக்ரெசிவ்னஸ் தயாங்கிட்ட இல்லை. ஸோ தயாங் முடிஞ்ச அளவுக்கு மைல்டாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறான். பட் ஜேகே முடிஞ்ச அளவுக்கு ஹார்னிஃபிக்காக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் ஃபைனலாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. என்ன எதுக்குற எப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. எனக்கு உண்மையான பென்ட்ரைவ்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. வேணா எங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வந்து வச்சு இந்த குடும்பம்லாம் பண்ணுங்கடா, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க ஒரு பக்கம் கட்டுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஜெக்கே, டேய் உங்கள் அப்பா உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கான்னு சொன்னான், மறைதியாக பென்ட்ரைவ் வைத்தா. இன்னும் நீ ஆட்டிடியூட் ஒன்று காட்டுவி, ஆட்டிடியூட் மயிறு. அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு எரிச்சலாக இருக்குது. அவ்வளோதான், நீ மறைதியாக பென்ட்ரைவ் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. பென்ட்ரைவ் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கானே பைத்தியக்கார பையா, உனக்கு ஏன்டா புரியல? சே, உங்ககிட்ட பேச முடியாது, மாஃபியானா பாதி பைத்தியம் பிடிச்சி தானே அலைவீங்க அப்படின்னு தயாங் சொன்னோன்னே இன்னும் ஜேகேக்கு கோவம் ஏறுது தலைக்கு. ஸோ ஏறினதுமே உடனே வந்து இந்த பக்கம் தயாங் ஒரு கழுத்தை பிடிக்கிறான். ஏய் கழுத்துலேருந்து கையிடுறா, என்னால் மூச்சு விட முடியல சுத்தமாக, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே இன்னும் டைட் பண்ணுறான். ஸோ தயாங் ஃபைனலாக ஜேகே ஒரு கையை எடுக்க சொல்லி கத்துறான். ஸோ ஃபைனலாக ஜேகே எடுத்துகிட்டு இங்கே பாரு, மறுபடியே வச்சுருக்கத என்கிட்ட கொடுத்துரு, தேவையில்லாமல் இந்த வித்தடான்ட்டு காட்டிகிட்டு இருந்தியானா எங்கள் பார் தயாங், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அதுக்கு என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, உண்மையிலே எனக்கு பென்ட்ரைவ்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க அப்படியே கீழே உக்காந்துடுறான். ஸோ ஜெக்கே அப்படியே தேங்க ஒரு முடியை கிரிப்பாக பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இழுத்து அப்படியே பெட்டில் தான் தள்ளுறான். இந்த பக்கம் தயாங், டேய் என்ன பண்ண போகிற இப்போ நீ, என்ன எதுக்கு என்கிட்ட வந்துட்டுருக்க, ஃபஸ்ட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தேங்க ஒரு பக்கம் தள்ளி போகிறான். ஜேகே கேட்கவே மாட்டான். ஸோ தேங்கிட்டே சுற்றி வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவனோட ஃபேண்ட்டை தான் பார்க்குறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தேங்கோட ஃபேண்ட்டையும் பார்க்குறான். தேங்கதுக்கு இங்கே பாரு, என்னை வந்து தள்ளிடுறா, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அந்த பக்கம் தயாங் திரும்ப ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகே அதுக்குள்ளேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். நேராக வந்து தேங்கோட 2 கையும் ஹோல்ட் பண்ணி பெட்டில் வச்சுட்டு ஏன் கிட்டன், எதுக்கு ஷூல வாயாடுற? நீ என்னோட கிட்டன், இதுக்கு மேலே பேசக்கூடாது, ஏன்னா என்னோட பெட் எதுவும் பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ இதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் பெட்டா உனக்கா நானா சி நீ தாண்டா எனக்கு பெட்டாக இருக்கணும், நான்லாம் உனக்கு பெட்டாக இருக்க முடியாது. வேணும்னா நீ ஒரு நாய் வளர்த்துருக்கல அதோட போய் பண்ணு, என்னை விட்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக பேசுகிறான். ஸோ இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு நாய்க்கு பண்ணுறதுக்கு உனக்கே பண்ணுவேனே நான், எதுக்கு நாய்கிட்டலாம் போகிறேன், நீ எனக்கு இப்போ நாய் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப வந்து தயாங்க்கு கிஸ் பண்ணுறான். பட் தயாங் இந்த வாட்டி ஜேகே ஒரு லிப்ஸை பைட் பண்ணுறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே ஜேகே அப்படியே அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பைட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் ஒரு மாதிரி அப்படியே அவனோட ஐஸ்லாம் அப்படியே டார்க் ஆகுது தயாங்கோட ஐஸு. ஸோ தயாங் அப்படியே இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே யோசிக்கவே இல்லை. ஸோ அப்படியே ட்ராயர் திறக்கிறான். திறந்து பெல்ட் மாதிரி எடுத்து தயாங்கோட கையை அப்படியே அந்த ஹேண்ட் கேஃப் இருக்கிறான். ஸோ கூட சேர்த்து ஹேண்ட் கேஃபோட தயாங்கோட கையோடு சேர்த்து பெட்டில் லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு கையில் ஒரு பெல்ட் எடுத்து காட்டுறான். இன்னொரு வாட்டி நீ எதாவது நான் பண்ணும்போது பண்ணியேண்ணா இதாலே ஒன்று போட்டு அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் ஓ என்ன அடிப்பியா நீ அவனை அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க அப்படியே பார்க்குறான். ஸோ ஜேகே அப்படியே அந்த பெல்ட் எடுத்துகிட்டு இவனை ஒரு அடி வைக்கிறான் தயாங்க. ஸோ தயாங் மைண்டில் வலிக்குது, செம்மையாக வலிக்குது, இவன் அடிப்பேன்னு சொன்னால் அடிப்பான் போலையே, தயாங் வாயை மூடிட்டுறா ஆரம்பத்துலேருந்தே ராங்காக போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தாங்க ஒரு பக்கம் ஏய் ஃபஸ்ட்டு என்னை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அதுக்கு அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும், கேட்பியா பேபி, கேட்கணும் கிட்டேன்னு, கேட்கலன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வரான். நேராக வந்து இந்த பக்கம் தயாங் மேலே தான் உட்காடுறான். ஸோ தயாங் ஃபீல் பண்ணுறான் ஜேகேயோட மொத்த வெயிட்டையும் அவன் பாடியில். இந்த பக்கம் தயாங் டேய் என்னடா பண்ண போகிற, என்னடாண்டா உனக்கு வேணும், ஏன்டா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, என்னை விட்டுடா, உண்மையாலே எனக்கு தெரியாதுடா எங்கள் அப்பா எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த பென் ட்ரைவ்லாம் சத்தியமாக என்கிட்ட கொடுக்கலடா, அவன் கொடுத்துருந்தா தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட போகிறேனே, என் உயிரோடு வாட அந்த பென் ட்ரைவ் எனக்கு முக்கியம், டேய் புரிஞ்சுக்கோடா, இங்கே பாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே ரொம்ப பிஸியாக இருக்கான். எங்கன்னு பார்த்தா ஜேகே வந்து தயாங்கோட ஃபேண்ட்டில் தான். ஸோ ஃபேண்ட்டெல்லாம் அன்பட்டனிங் பண்ணி அப்படியே கழட்டுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் இங்கே பாருடா நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி ஒன்றுத்துக்கு 2 வாட்டி சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஜேகே அப்படி ஸ்டாப் ஆகிட்டு அவனோட ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஜஸ்ட் 2 பேருமே பாக்ஸரில் தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் வியர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஜேகே அப்படியே தயாங் மேலே உட்காந்துட்டு இங்கே பாரு நீ என்கிட்ட சொல்கிறியா இல்லை உன்னோட என்ன பண்ணட்டா அப்படியே பண்ணட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் சொல்கிறான் இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாதுடா, சத்தியமாக என்கிட்ட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஜேகே நத்திங் டு திங்க் அப்படியே இந்த பக்கம் தயாங்கோட பாக்ஸர் ரிமூவ் பண்ணிடுறான். தயாங்க்கு டேய் என்னடா பண்ணுற, இதுக்கிட்ட எல்லாத்தையும் இழுத்துட்ருக்க விட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இந்த பக்கம் ஜேகே மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி தயாங்கோட கால் மேலே தான் உட்காந்துட்டு இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ தாங்கிறதுக்கு ஏன்டா என்னை மொத்தமாக ஊற்றுட்டு பார்க்கணுன்னு நினச்சியா, பார்த்துட்டியா இப்போ விட்டுடுறா, என்னை விடுறியா இல்லையா எனக்கு தெரியாதுடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் மூஞ்சி திருப்புறான். ஸோ ஜேகே அப்படியே தாங்கோட சென்சிட்டிவான திங்ஸில் கை வைக்கிறான். அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் தயாங் இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, செம்மையாக இருக்கே ஏய் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறான். ஜேகே பார்த்துட்டு ஸ்டில் நீ என்ன வெர்ஜின் ஆவாடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுக்கிட்டு ஆமாம் நான் ஸ்டில் வெர்ஜின் தான், இப்போ ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளமா, மறைதே மேலேருந்து கை எடுத்துகிட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் ஜேகே ஸ்டில் வெர்ஜினா நம்ப முடியல என்னால் உன்னை, ஏன் உனக்கு எந்த பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன, உனக்கு தேவையில்லாத கொஸ்டின் இதெல்லாம், எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், ஸோ நீ கிளம்பலாம் இங்கேருந்து, ஃபஸ்ட்டு கிளம்புடா எனக்கு தெரியாது ஓ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே தாங்க மேலே படுத்துட்டு ஸ்டில் தெரியாதா, சரி விடு தெரியாதுன்றதை விடு, உன் பர்சனல் லைஃப்பை பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் இங்கே பாரு தேவையில்லாத விஷயம் என் பர்சனல் லைஃப்பை பற்றி உனக்கு பேசுறதுலாம், உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு, என் வேலையை தான் பார்த்துட்டே இருக்கனே, செம்மையாக இருக்கடா தயாங் செம்மையாக இருக்க, மை கிட்டன் யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல்,
வித்தவுட் எனிதிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் வச்ச கண்ணு எடுக்காமல் தயாங்கி. ஸோ தயாங் மனசில் பா இந்த பையன் என்னடா இப்படி இருக்கிறான், கையில் டேட்டூ, பா ஆர்ம்ஸ் செமையாக இருக்கானே. பட் என்ன நம்ம ஐடென்டிட்டி அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. தயாங் பி கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி தயாங்கோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் அப்படியே ஜெக்கே வந்துட்டு அப்போது உன்னை பற்றி நான் பேசலான்னு தான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டனே உனக்கு ஏதோ ஒரு தம்பி இருக்கானாமே. இது கேட்டதுமே என் தயாங்கோட ஃபேஸ் அப்படியே ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே இந்த பக்கம் யாரை பார்க்குறான்னு ஜெக்கேவை தான். இங்கே பாரு, எனக்கு தம்பி அப்படிலாம் யாரும் இல்லை, உனக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன்தான். ஆமாம் அவங்க தத்தெடுத்ததில் நீ ஒரே பையன்தான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெக்கே சொன்னதுமே இந்த பக்கம் தயாங் தத்தெடுத்தாங்களா, அதெல்லாம் கிடையாதே, நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன்தான். ஸோ என்னை எங்கள் அம்மா பெற்று தான் எடுத்தாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இங்கே போட்டு குழப்பிட்டுருக்காத. நீ என்ன கேட்ப, எப்பவுமே பென்ட்ரைவ் தானே. ஸோ பென்ட்ரைவ் என்கிட்ட இல்லை, ஸோ அவ்வளோதான், விட்டுரு, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனால் ஸ்டில் இந்த பக்கம் ஜெக்கே அப்படியே தேங்க மேலே உட்காந்துட்டு தெரியாதா, ஆனால் உன் தம்பி சொன்னால் எப்பயுமே நீ உங்கள் அப்பா கூட க்ளோஸாலாம் இருக்க மாட்ட, பட் பிஸ்னஸ் இதுலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருப்ப, அதனால் உங்கள் அப்பா உங்ககிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஃபைல்ஸும் கொடுப்பாராமே. இது உன் தம்பி தான் சொன்னான். ஏய் இங்கே பாருடா, என் தம்பிக்கு என்னாச்சு, எங்க அவன்? மேபி அவன் சேஃபாகவும் இருக்கலாம், சேஃபாக இல்லாமல் எங்களை மாதிரி மாஃபியா கிட்ட மாட்டிகிட்ருக்கலாம், உங்கள் அம்மா எங்கள் காலில் விழுந்து அழுதுருக்கலாம், உன்னையும் உன் தம்பியும் கேட்டு, பட் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது தயாங். ஸோ எதுவுமே தெரியாமல் இருக்க அப்படின்னோடனே தயாங்கு ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இங்கே பாரு, நான் தான் என்கிட்ட தான் கொடுத்தாரு எங்கள் அப்பா பென்ட்ரைவை. ஸோ நான் தான் வச்சுருக்கேன். என் தம்பிக்கு வந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபஸ்ட்டு அவனை ரிலீஸ் பண்ணு. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட பண்ணு, என்ன எதுவாக இருந்தாலும் பண்ணு, என்னை அடி, இந்த மாதிரி பண்ணு, என்ன வேணாலும் ப்ளீஸ். பட் என் தம்பி அவனுக்கு எதுவும் தெரியாது, ப்ராமிஸ், அவனுக்கு உண்மையாலே எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுப்பாரு. நான் தான் எல்லாத்தையும் வாங்குவேன். பட் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பென்ட்ரைவை என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது என்கிட்ட கொடுக்கவே இல்லை. ப்ளீஸ் நம்பு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக பேசுகிறான். ஸோ ஜேகே ஒன்றையும் வாவ் தம்பின்னொன்னையும் எவ்வளோ சென்டிமெண்ட்டில் பார்க்கும்போதே தெரியுதுடா. அதுதான் ஃபேமிலின்னு ஒன்று இருந்தால் போதும், உங்களுக்குலாம் சென்டிமெண்ட் அருவியாக கூட்டுமே. அச்சோ என்னடா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. உன் தம்பியை மேபி நான் இந்த மாதிரி பண்ணால் என்னடா பண்ணுவேன் தயாங் அப்படின்னோனையும் தயாங் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான் கையை எடுக்கிறதுக்கு தான். பட் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அந்த பக்கம் தயாங் கேட்குறான், என்னை பற்றி நான் இவ்வளோ நேரம் சொன்னல, ஸோ உன்னை பற்றி சொல்லு. ஈவன் எனக்கு இப்போ உன் பேர் கூட இன்னமும் தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ கேட்டதுமே இந்த பக்கம் உச்சைக்கு அப்படியே ஏஞ்சிட்டு பக்கத்தில் இருக்க ஒயின் பாட்டில் தான். ஸோ அப்படியே எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி அப்படியே வாயில் ஸ்விப் பண்ணிக்கிட்டே தாங்க பார்த்து சொல்கிறான். ஸோ என் பேர் ஜியான் ஜங்குக், பிக் மாஃபியா அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் தாங்க திங்க் பண்ணுறான். ஏன்னா ஜியான் ஜங்குக்கை பற்றி அவன் கேள்வி தான் பட்டிருப்பான். ஸோ பட் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கான் போல். அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை. ஸோ தாங்க கேட்குறான், நீ தான் ஜியான் ஜங்குக்கா? ஆனால் என்கிட்ட சொன்ன வரைக்கும் ஜியான் ஜங்குக்கு ரொம்ப வயசாகிருக்கும், அவன் ஒரு கோல் டைப், ரூட் டைப், அவனுக்கு யாரையுமே பிடிக்காது, அவன் வயசானவன், ஒரு 60 வயசு ஓல்டு மேனுன்னாங்க. ஏய் அது என்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்கடா, என்னோடய பார்ட்னரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஜியோன் ஃபேமிலியை தான் சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தாயா, உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமாவது போதும், பட் இங்கே பாரு, ஸ்டில் என் தம்பிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ப்ளீஸ் என் தம்பியை விட்டுரு, என்னை வச்சுருக்கல, ப்ளீஸ் என்னை மட்டும் டார்ச்சர் பண்ணு, என்னை அடி, எனக்கு எப்படி வேணாலும் அப்யூஸ் பண்ணு, நத்திங் எல்லாமே பண்ணு, பட் என் தம்பிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் ஜியான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே ஜெக்கே, ஓ உன் தம்பிக்கு சம்மந்தம் இல்லையா? ஆனால் எனக்கு உன் தம்பியை வச்சு ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணணுன்னு தோணுது, பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் இன்னும் இல்லை, இங்கே பாரு, என்னை வச்சு என்ன வேணாலும் பண்ணு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தம்பிக்கிட்ட போவாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று கத்துவான். ஸோ ஜேகே அப்படின்னு இந்த பக்கம் தாங்க பார்த்து,
அப்படின்னா உன் தம்பியை விடணும்னு கேட்குற அப்படின்னும் அப்படியே மல்டிபிள் டைம்ஸ் தலையை ஆட்டுறான் தயாங். ஆமாம் ஆமாம் என் தம்பியை விட்டுரு அப்படின்ற மாதிரி. ஜேகே எதுக்கு? ஓகே, அதை பற்றி நான் திங்க் பண்ணுறேன். பட் கிடன் இப்போ கூட நான் கொஞ்சம் ப்ளே பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பியும் தேங்கோட கால் மேலே தான் உட்காடுறான். ஸோ அந்த ஒயனை மொத்தமாக குடிச்சிட்ருப்பான் இந்த பக்கம் ஜேகே. ஸோ உக்காஞ்சி அப்படியே அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறான்னா தயாங்கிட்ட தான் வைக்கிறான். ஸோ அப்படியே பொறுமையாக ரப் பண்ணி கொடுக்குறான். ஸோ தயாங்க இந்த பக்கம் ஜேகே ப்ளீஸ் ஸ்டாப் இட்டா, என்னால் முடியலடா கண்ட்ரோல் பண்ண, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே சம்திங் டூ, ஏதாச்சும் பண்ணு தயவு செஞ்சு, எனக்கு இந்த மாதிரி ஐயா ஏற்றி மட்டும் விடாதடா, வேணாம் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜேகே கேட்கவே மாட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேங்க் எவ்வளோ ஏற்றி வேணுமோ அவ்வளோ ஏற்றி விட்டுட்ருக்கான். ஸோ அவனை ரப் பண்ணுறது, அவனை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக அந்த பாட்டை டச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங்க ஒரு பக்கம் செம்மையாக சவுண்ட் கொடுத்துட்ருக்கான் இதுக்கே. ஏன்னா அவனால் முடியல, அவனுக்கு சுத்தமாக இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வந்துடுது. ஸோ ஜேகே அதுக்கு ஓ ஓகே இப்போ தான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா ஜேகே அப்படியே தேங்க பார்க்குறான். தேங்கோட கண்ணெல்லாம் ரோஸாக இருக்குது. ஸோ அவன் கையெல்லாம் ரோஸாக இருக்குது. அந்த அவனோட பாடியிலேருந்து ஸ்வெட் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் சம் ஹைனஸ். அதனால் இந்த பக்கம் ஜேகே உடனே ஒரு ஃபோன் எடுத்து டேய் ரேண்டமாக ஒரு பொண்ணை உள்ளே அனுப்புங்க. பண்ணுறதுக்கு தாண்டா கேட்பேன், வேறு எதுக்கு கேட்பேன், சீக்கிரமாக உள்ளே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சேர் எடுத்து போட்டு உக்காடுறான். ஸோ அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து தேங்க மேலே போய்த்திட்டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் இங்கே பாரு ஜக்கே, கமான் சம்திங் டு டூ, டேய் ஏதாவது பண்ணுறா, என்னால் முடியல, சுத்தமாக முடியல, ஹைப்பாக இருக்குது, செம்ம ஹைப்பாக இருக்குது, என்னால் முடியல, அப்படியே விட்டா ஏதாச்சும் ஆகிடும் போல, டேய் இங்கே வாடா ஜக்கே, டச் பண்ணுறா, வாடா வந்து டச் பண்ணு, வெயிட் பண்ணு, சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். பட் ஜேகே அதெல்லாம் அப்படியே ஹாப்பியாக ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் காட்டினா ரேண்டமாக ஒரு கேர்ள் உள்ளே வரா. ஸோ நேராக உள்ளே வரா. உள்ளே வந்தோடனே இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துட்டு ஏய் ஹாய் ஜேகே, லாங் டைம் நோ சீயன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஜஸ்ட் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பேபி ஒன்று கூப்பிட்டேன். ஓ ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொண்டு அந்த பேக் அப்படியே ஓரமாக போடுறா. அவளே அவ்வளோ ட்ரெஸ்ஸை மொத்தமாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே அதுக்கு பேபி கம் சிட் மை லேப்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அந்த பொண்ணு யோசிக்காமல் அப்படியே வந்து ஜேகே ஒரு லேப்ஸில் உட்காடுறா. ஸோ உட்காந்ததுமே இந்த பக்கம் ஜேகே ஓ செம்ம அழகாக இருக்கே, இன்னைக்கு என்ன மேக்கப் ரொம்ப அதிகம் போல்? ஆமாம் ஜேகே, ஸோ ரொம்ப அதிகம்தான், பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி ஏதோ பாரில் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. ஸோ போனேன், மேக்கப் அள்ளி பூசிட்டாங்க. அண்ட் தென் ஷேர் இவன் இப்படி படுத்துட்ருக்கான், சம் பனிஷ்மெண்ட் வாங்கிறதுக்காக படுத்துட்ருக்கான் பேபி, நத்திங், வேறு எதுவும் இல்லை. ஓ ஜேகே யூஆர் ஸோ கூலா, எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? டேய் பேபி நாட்டி, உன்னை மாதிரி வேறு யாருக்குமே நான் கொடுத்ததில்ல பனிஷ்மெண்ட். பேபிக்கு வேணுமா? அஃப்கோர்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ தாங்கோட ஃபேஸை நல்லா திருப்பி ஜேகே போய் ஒரு தலகாணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறான். தாங்க அங்கேயே பார்த்துட்ருக்க மாதிரி. ஸோ அந்த பக்கம் ஜேகே லெட்ஸ் டூ பேபி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்றான். ஸோ அந்த பொண்ணு நேராக வருது, அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பக்கம் ஜேகேவை தான் தாங்க இன்னும் ஏறுது அந்த கிஸ்ஸை பார்க்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் தாங்க காட்டினா ஏய் என்னடி மயிர் பண்ணுற அவனை விர்ரி, டேய் என்னடா பண்ணுற, ரெண்டு பேரும் வெளியே போங்க, என்னால் ஏழுக்குனே ஹைப்பாக இருக்குது, இவன் வேறு, டேய் ஜேகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தேங்க் கூப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் ஜேகே கண்டுக்கவே இல்லை. அந்த பொண்ணை வச்சு எவ்வளோ தேங்க் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றிட்டுருக்கான். ஸோ அந்த பொண்ணு பேபி கேன் ஐ ரிமூவ் பண்ணு, நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொன்னதுமே இந்த பக்கம் ஜேகேயோட ட்ரெஸ்ஸை லைட்டாக அந்த பொண்ணு ரிமூவ் பண்ணுது. ஸோ அவனோட ஃபேண்ட்டை தான் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணு அவரோட கையெல்லாம் வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜேகே சவுண்ட் கொடுத்துட்ருக்கான். ஸோ இதை பார்த்ததுமே இந்த பக்கம் தேங்கால சுத்தமாக முடியல. தேங்க்கு ஸ்டாப் இட் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ கத்துனதுமே இந்த பக்கம் ஜேகே எப்படின்னு கை காட்டுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு ஸ்டாப் பண்ண சொல்லி. ஸோ அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணுறா. ஸோ ஜேகே அவனோட ட்ரெஸ்ஸை
கரெக்டாக வியர் பண்ணான். ஸோ அந்த பாக்ஸில் தான் கரெக்டாக வியர் பண்ணிட்டு நேராக தயாங்கிட்ட வந்து வை பேபி வை சவுண்டு என்னாச்சு என் கிட்டனுக்கு இப்போது? ஹே ஜேகே இங்கே பாரு என்னால் இதுக்கு மேலே சத்தியமாக முடியாதுடா. இங்கே பாரு என் ஹேண்ட் காஃபியாவது கழட்டி விடு, நானாவது எனக்கு ஏதாவது பண்ணிக்கிறேன். இல்லைனா நீயாவது ஏதாவது பண்ணுடா, நான் வாய் விட்டு கேட்குறேன்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. ஏய் தயாங் எனக்கு தெரியும்டா உனக்கு இதுதான் இப்போ பனிஷ்மெண்ட்டு, இதே மாதிரி ஹைப்பாகவே இருக்கணும் நீ. என்னால் முடியாதுடா. முடியாதா? உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அப்படியே தயாங்க ஒரு தலையை அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப டிவியில் தான் வைக்கிறான். ஸோ அவனோட ரூமில் ஒரு டிவி இருக்கான். டிவியில் அவன் அப்படியே போயிட்டு அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஒரு பென்ட்ரைவ் மாதிரி எடுக்கிறான். ஸோ அது ஒரு பென்ட்ரைவ், ரேண்டமான ஒரு பென்ட்ரைவ். அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து நீ இப்போ போகலாம், உனக்கு வேணுன்ற மணியை எங்கள் கார்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு என்னையும் அந்த பொண்ணு அப்படியே வந்து ஜேகே லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு டாட்டா காட்டிட்டு அப்படியே போகுது அந்த பொண்ணு. ஸோ ஜேகே அந்த பொண்ணுக்கு டாட்டா காட்டுறான். இதை பார்த்து தயாங்க்கு உள்ளுக்குள்ளே எரியுது, பட் வெளியே காட்டவே இல்லை தயாங். ஸோ அப்படியே பென்ட்ரைவ் எடுத்து ஸோ டிவியில் தான் கனெக்ட் பண்ணி போட்டு விடுறான். பார்த்தா அது ஒரு 18+ வீடியோ ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் என்னடா பண்ணுற ஜேகே, என்ன இது நீதான்னு கேட்ப எப்பயுமே, அதனால் இது பாரு நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா. சவுண்டுடா ஹையாக வச்சு விட்டு போகிறேன். ஜேகே சவுண்டை ஏற்றி வைக்கிறான். ஸோ டிவியில் அந்த பொண்ணு சவுண்ட்ஸ் கொடுக்குறது, மேக் அவுட் பண்ணுற சவுண்ட்ஸ், அதெல்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த பக்கம் தயாங் ஜேகே கண்டிப்பாக நீ இதுக்கு அனுபவிப்படா, நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேண்ட்டை வியர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவனோட ஷர்ட்டை வியர் பண்ணும்போது தாங்க பார்க்குறான். செம்ம சொட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்து மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு பேபி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறான். ஸோ அப்படியே பெட்ஷீட் மேலேயே தான் ஸோ அவனோட திங்ஸில் தான் அப்படியே ரப் பண்ணும்போது தாங்கிட்டேருந்து வர சவுண்ட் அவ்வளோ இதுவாக இருக்குது. ஜேகேவே ஒரு நிமிஷம் என்ன இவன் இப்படி சவுண்ட் கொடுக்குறான், மேபி இருந்தாலும் அவன் வாயிலேருந்து கேட்க நல்லா தான் இருக்குது ஜேகேன்னு. ஸோ தாங்க எப்படி சவுண்ட் கொடுத்துருப்பானா ஜேகே மேக் அவுட் கம் அப்படின்ற மாதிரி அவனையே கூப்பிட்ருப்பான் ஒரு மாதிரி. ஸோ ஜேகே பார்க்குறான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு ரூம் விட்டு வெளியே போகிறான். ஸோ வெளியே போயிட்டு நேராக கார்ட்ஸ் கிட்டே வந்து என்னாச்சு அவங்க அப்பா அவங்க ஆத்தா கிட்டே பேசுனீங்களா இல்லையா, இவன்கிட்ட என்ன தான் சொன்னாங்க? இங்கே பாருங்கள் மாஸ்டர் நாங்கள் பேசணும். ஸோ பட் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா தாங்கிட்ட தான் கொடுத்தாங்களாம். ஸோ அந்த ஆளை அடித்து சொல்கிறான், காலில் விழுந்து வேற அழுகுறான். எப்பயுமே சொல்கிற ஒரே வார்த்தை தாங்கிட்ட தான் கொடுத்தேன். ஸோ என் சின்ன பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ இன்னொரு பையன் சரி அவனை திரும்ப அனுப்பி விட்ருங்க, அவன் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா தயாங்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த தாங் பையன் வாயை திறந்தால் தான் எதுவாக இருந்தாலும், அவன் திறக்கவே மாட்டான். நம்மளை பார்த்தாலே ஏதோ பேய் பிசாசு மாதிரி பயப்படுறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறது மாஸ்டர், நீங்கள் வேணால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன மாதிரிடா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கார்டு வந்து காதில் சொல்கிறாங்க. ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே பரவாயில்லையே என் கார்ட்ஸுக்கு கூட மூளை கொஞ்சம் இருக்குது போல், பாடி கார்டுன்ற பேருக்கு சண்டை தான் ஒழுங்காக போட மாட்டீங்க, ஆனால் ஏதோ பிளானாக 4 பிளான் நல்லா போடுறீங்கடா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே சொல்லிவிட்டு ஸோ நேராக ரூமுக்கு தான் போகிறான் ஜேகே. ஸோ நேராக போனான் ஐயோங் அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய சவுண்டெலாம் இவன் கொடுத்துட்ருக்கான். ஒரு மாதிரி சுத்தமாக முடியல அவனால். ஸோ அவனுக்கு அப்படியே ஸ்வெட்டும் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்ததுமே ஜேகே கடகடன்னு ரூமுக்கு போயிட்டு ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு நேராக தயாங்கிட்ட வரான். தயாங் அப்படி ஜேகேவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். தயவு செஞ்சு இதுலேருந்து என்னை ஸ்டாப் பண்ணி காப்பாற்றுறா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படியே ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. ஸோ பேச முடியாத வார்த்தையாக தயாங் கண்ணு மூலியமாகவே சொல்கிறான், நீ எனக்கு வேணும், இப்போ நீ எனக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே தயாங் சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐ கான்டாக்ட்லேயே புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவனை ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அவன் ஷர்ட்டையும் அவன் ஃபேண்ட்டு அண்ட் ஈவன் அவன் போட்டிருந்த பாக்ஸரையும் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான் தயாங் முன்னாடி. ஸோ தயாங் அப்படியே ஜேகே ஒரு நிமிஷம் வச்சு கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஜேகே நிற்கிறான், தயாங் பார்த்துட்டே இருக்கான். ஐ டு ஐ அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க ஈச் அதர். அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஜேகே ஸோ அவங்க மேலே இந்த பிளாங்கெட்டை அப்படியே எடுக்கிறான். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படி தயாங்க பார்த்து ஒரு மாதிரி கேட்குறான். ஸோ தலையை மட்டும்தான் ஆற்றுறான்.
ஆர்ட் வந்துமே இந்த பக்கம் தராங் எஸ் நீ பண்ணுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்டான வாய்ஸில் சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜெக்கி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு நேராக வந்து தாங் மேலே தான் ஏறி உக்காடுறான். ஸோ ஓகேடா, அடுத்ததை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஹெல்தி, பாய்.